வணக்கம் மக்களே, ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ திவ்யா. இந்த வீடியோவில் இந்தியன் கிரிக்கெட் டீமோட நியூ கோச்சா யார் வர போறாங்க அப்படின்ற அப்டேட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா வந்து ராகுல் டிராவிட் இருக்காரு. அவரோட கோச்சிங் பீரியட் டைம் வந்து 2024 T20 வேர்ல்ட் கப்போட வந்து முடிய இருக்கு. நம்ம இந்தியன் டீமுக்காக ராகுல் டிராவிட், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அப்படின்னு ஏகப்பட்ட தரமான பிளேயர்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வந்து ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த கோச்சிங் பொசிஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம், அதுக்காக அவர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ராகுல் டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும், அவரோட பையனும் வந்து அண்டர் 14 வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கனால அவரை ட்ரெயின் பண்றதுலயும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயும் தான் ராகுல் டிராவிட் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. ஸோ அவர் கண்டினியூ பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட நியூ கோச் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீம்ல வந்து ஆல்ரவுண்டரா கலக்கின நிக்கில் சோப்ரா அவரும், அதே மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமான பிளேயரான கௌதம் கம்பீரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட கோச்சுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ செஷன்ஸ் மூலயமா வந்து ஃபில்டர் பண்ணி அப்படிதான் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா வந்து கௌதம் கம்பீர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து யார் ஹெட் கோச்சா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு என்னோட லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.